கால் வலிக்குதே. என்னால முடியலக்கா. ஏய் எழுந்துடுறீ. அக்கா என்னால சுத்தமா முடியலக்கா. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். எனக்கும் வந்த புதுசுல இப்படிதான் இருந்துச்சு. இப்பயாச்சும் பரவாயில்ல. ஃபெஸ்டிவல் டைம்ல சுத்தமா முடியாது. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். நீங்க சேர் வேணும்னு கேட்கலையா? இப்படிதான் ஒரு பொண்ணு டெய்லியும் சேர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு அந்த சூப்பர்வைசர் டெய்லி என் சேர்ல வந்து உட்காரியான்னு உனக்கு காசு தரேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். ஓனர் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஓனர் உனக்கு டெய்லி வருவாங்களா? இவன் தான் இருப்பான். கரை வச்சுட்டானா வேலையை விட்டு தூக்காம விடவே மாட்டான். எப்படிக்கா இவ்வளவு விஷயத்த அனுசரிச்சு போறீங்க? பொறுத்து போறது தாண்டி பொண்ணுங்க வாழ்க்கை. ஒருத்தி எப்போ வீட்டை விட்டு வெளியே வராளோ அவ வாழ்க்கையில பார்க்காத எல்லா விஷயத்தையும் பாக்குறதுக்கு தயாராயிக்கணும். இப்பதானே வந்திருக்க, போக போக பாரு. என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. நாங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. குடும்பத்தை பாத்துக்கணும்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் கரெக்டு தான். என்னம்மா ரெஸ்ட் எடுத்து போடுமா? சார் சாரி சார். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டேன். எத்தனை வாட்டி சொல்றது? சார் கஸ்டமர்ஸ் யாரும் இல்லை, அதான் உட்காந்துட்டேன். ஓ, அப்போ கஸ்டமர் யாரும் இல்லைனா வந்து உட்காந்துருவியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கஷ்டம் சார். நீயும் அம்மா மட்டும்தான் இருக்கீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் பிச்சைடுங்க. இங்க எதுக்கு வந்து டென்ஷன் ஏத்துற? இப்படி எல்லாரும் டேய். ஏய் என்ன? யாரை பார்த்து பிச்சை எடுக்க சொல்றேன்? என்கிட்ட இப்படி பேசுன இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீங்க சொல்றத கேட்டுக்கணும், இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. நாங்களா இல்லனா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீ இந்த காசு போட்டு ஸ்டாக் இருக்கிற மாதிரி பேசுற. இறக்குன ஸ்டாக்க வித்து கொடுத்த சேல்ஸ் கேர்லா பேசுறேன். நீ வித்தா ரொம்ப பேசினே போற. நீ முதல்ல கிளம்பிங்க. நீ கிளம்பு. மேடம், உன்னை முதல்ல இந்த வேலையில வச்சது தப்பு. முதல்ல நீ கிளம்பு. மேடம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். என்ன மன்னிச்சிருமா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மேடம், நீங்க எதுக்கு மேடம் சாரி சொல்றீங்க? நான் கீழே உட்காந்துருக்க கூடாது. என் மேலதான் தப்பு இருக்கு. இல்லம்மா, நீ சொல்றது சரிதான். கஸ்டமர் பாக்குற டைம் தவிர உனக்கு சேர் கொடுக்கறது நியாயம்தான். டேய், அந்த சேர் எடுத்து போடுறா. மேடம், எல்லாருக்குமே சேர் வேணும். கண்டிப்பாமா, நாளையில இருந்து எல்லாருக்கும் சேர் உண்டு, இவனை தவிர. இல்ல மேடம், அவருக்குமே சேர் கொடுங்க. ஏன்னா சேர் இல்லாத கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அவருக்கு அது கொடுக்க வேணாமே. இப்படிப்பட்ட பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டியே. சாரி கேட்டு மரியாதையா சேர் எடுத்து கொடு. அந்த பொண்ணுக்கு யார் சேர் எடுத்துட்டு வருவா? போய் எடுத்துட்டு வா போ. நீ உட்காருமா. சோஃபால உட்காந்த மாதிரி இருக்குக்கா.